ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரதிதா இன்ஸ்பைரர். இன்றைக்கி நாம் ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு கதை. ஒரு ஏழை தொழிலாளி இருக்கார். தினமும் வியாபாரம் நடந்தால் தான் அவருக்கு தினமும் அமௌண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஏழை வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவர் ஒரு நாள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும்போது கீழே ஒரு காசு கிடைக்கிது, ஒரு பழைய நாணயம் கிடைக்குது. அதை எடுத்து பார்க்குறாரு. அதை எடுத்து பார்த்தா அதில் ஒரு ஓட்டை இருக்குது, ஒரு துளை போட்டிருக்கு. ஒரு நம்பிக்கை இருந்திருக்கான். அப்போ அந்த மாதிரி துளையிட்ட நாணயம் கிடைச்சா ரொம்ப அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வந்திருக்கு. ஸோ நம்ம எண்ணி இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. உடனே இவர் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தேடி வந்துருச்சு, இந்த நாணயம் கையில் கிடச்சிருக்கு இல்லையா, ஓட்டை போட்ட நாணயம், அதனால் அதிர்ஷ்டம் தேடி வந்துருச்சு, இனிமேல் நான் பெரிய பணக்காரன் ஆக போகிறேன், நிறையா காசு சம்பாதிக்க போகிறேன், அப்படி ஆக போகிறேன், இப்படி ஆக போகிறேன்னு ஒரு கற்பனை கோட்டையே கட்டிட்டு அது இந்த உற்சாகத்தோடையே அவர் வியாபாரம் போகிறாரு. அன்றைக்கி வியாபாரம் எப்பவும் விட ரொம்ப சூப்பராக நடந்து அவருக்கு எப்பவும் வர வருமானத்தை விட அன்றைக்கி அதிகமாகவே வந்திருக்கு. அப்புறம் என்ன சொல்ல வேணுமா, அவருக்கு ரொம்பவே உற்சாகமாயிடுச்சு. பாரு, இந்த நாணயம் கிடைத்த அதிர்ஷ்டம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு தினமும் இதே மாதிரியே நாட்கள் நகருது. அவருக்கும் வியாபாரம் நல்லா நடக்குது. இந்த நாணயத்தை அவர் அதிர்ஷ்டமாக கருதுறாரு இல்லையா, அதனால் அவருடைய கோட்டு அந்த சட்டை பைக்குள்ளே போட்டு வச்சுருவார். எடுத்து பார்க்கவே மாட்டார், அதுக்குள்ளேயே தான் வச்சுருப்பார். டெய்லியும் வேலைக்கு போகும்போது அது இருக்கா அப்படின்னு மட்டும் தொட்டு பார்த்துக்குவார். அந்த பேக்கெட்டுக்குள்ளே இருக்கான்னு மட்டும் பார்த்துக்குவாரே தவிர அதை எடுத்து பார்க்க மாட்டார். அப்படி ஒரு பழக்கம். அதனால் தினமும் போயிட்டு வர்றாரு. அதே மாதிரி நல்லா நாளுக்கு நாள் உயர்ந்து நல்ல ஒரு செல்வந்தனாயிடுறார். அவர் வேண்டிய எல்லாமே அவருக்கு கிடச்சிருச்சு. காலம் போக போக ஒரு நாள் எல்லாமே நிறைவேறிடுச்சு. வயசாயிடுச்சு. அப்போ அவருக்கு இந்த நாணயத்தை இவ்வளோ நாளாக எடுத்து பார்க்கவே இல்லைல்ல, எடுத்து பார்க்கணும், கையில் எடுத்து அந்த நாணயத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு திடீர்னு. அப்போ அவரோட மனைவி கிட்ட சொல்கிறாரு, எனக்கு எடுத்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட் பைக்குள்ளே கையை விட்டு எடுத்து பார்த்தா ஒரே அதிர்ச்சி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாணயம் ஃபஸ்ட்டு அவருக்கு கிடைக்கும்போது ஒரு ஓட்டை இருந்தது இல்லையா, ஆனால் இந்த டைம் அந்த நாணயத்தில் அந்த ஓட்டை இல்லை. அவர் ஒரே ஷாக் ஆகிட்டார். என்ன, அன்றைக்கி இருக்கும்போது ஓட்டை இருந்துச்சு, ஓட்டை எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி குழம்பி போயிருக்கார். அப்போ அவர் மனைவியை பார்க்குறாரு. அப்போ அவர் மனைவி சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க, ஒரு நாள் உங்கள் கோட்டை அந்த சட்டைப்பை தூசியாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து தட்டினேன். அப்போ இந்த நாணயம் தெரியாமல் வெளியே விழுந்துருச்சு. நானும் எவ்வளவோ தேடி பார்த்தேன், ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல. பட் நீங்கள் மனசு உடைஞ்சு போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு நார்மலான ஒரு காசு, ஓட்டை இல்லாத ஒரு நார்மலான காயினை உள்ளே போட்டு வச்சுட்டேன் அப்படின்னு. சரி, இது எப்போ நடந்தது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஒரு நாள் நாணயத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல, அதுக்கு அடுத்த நாளே இது நடந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ அவர் யோசித்து பார்க்குறாரு. இப்போ தான் அவருக்கு புரியுது. ஸோ இவருடைய முன்னேற்றத்துக்கு காரணம் அந்த நாணயம் கிடையாது, இவருடைய நம்பிக்கை தான். இவர் நம்பினார் இல்லையா, இதெல்லாம் நடக்க போகுது, என்ன நான் சாதிக்க போகிறேன், இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு அவருடைய அந்த உற்சாகம், அந்த நம்பிக்கையும் தான் இப்போ அவர் இருக்கிற வெற்றிக்கு காரணம், இந்த நிலைமைக்கு காரணம். ஸோ இப்போ அவருக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ ஒர்க்கு கிளம்பும்போது நல்லா உற்சாகத்தோடையும் நம்பிக்கையோடையும் அவர் கிளம்பி போகிறாரு. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்த விஷயத்தினால நம்மளுக்கு அதிர்ஷ்டம் வருது அப்படிங்கிற அந்த ஒரு மூட நம்பிக்கையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய நம்பிக்கையும் நம்மளுடைய உற்சாகமும் ஒரு விஷயத்தில் முழு மனசோடு ஈடுபடும் போது கண்டிப்பாக அதுக்கான பலன்கள் சேரும். இந்த கதை உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இது மாதிரியான இன்ஸ்பைரிங்கான நிறையா கருத்துக்கள், கதைகள்லாம் கேட்க பிரதிதா இன்ஸ்பைரரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.